வடமாகாணத்தில் தனியார் துறை முதலீடுகளுக்கான சாத்தியங்களை ஆராய்ந்த முன்னணி தனியார் துறை கம்பெனிகள் அடங்கிய தூதுக்குழு. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ரணில் மஹிந்த புதனன்று பேச்சு. நிலவும் சீரற்ற காலநிலை யாழ் மாவட்ட மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. மாதவனை போராட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் விடுதலை. நீரில் மூழ்கிய கொழும்பு புறநகர் பகுதி, வாகன போக்குவரத்துக்கு தடை. ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டத்தில் மோதல், பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வைத்தியசாலையில். உக்ரைன் களமுனைகளில் மஹிந்தவின் முன்னாள் பாதுகாவலர். ஜனாதிபதி ரணிலின் உத்தரவை உதாசீனப்படுத்தும் அரசு அதிகாரிகள். 14 முன்னணி தனியார் துறை கம்பெனிகள் அடங்கிய தூதுக்குழுவினர் இலங்கை ஊழியர் சம்மேளனத்துடன் சேர்ந்து வடமாகாணத்தின் பிரதான துறைகளில் உபாய மார்க்கமிக்க முதலீடுகள், வர்த்தகம் மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகள் என்பனவற்றை ஆராய்வதற்காக உயர்மட்ட விஜயத்தில் ஈடுபட்டனர். இலங்கை ஊழியர் சம்மேளனத்தின் பங்காண்மையுடன் சர்வதேச தொழிலாளர் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விஜயம் வடமாகாணத்தின் முதலீட்டுக்கான வாய்ப்புகளை எடுத்து காட்டி பிரதான பங்கீட்டாளர்களுக்கு மத்தியில் கலந்துரையாடலையும் ஒத்துழைப்பையும் போஷித்து வியாபாரங்களுக்கும் சமுதாயங்களுக்கும் நன்மை பயக்கும் பங்காண்மையினை வசதிப்படுத்துவது விஜயத்தின் பிரதான குறிக்கோள்களின் மத்தியில் கொண்டுள்ளது. வடமாகாண பிரதம செயலாளரான லட்சுமணன் இளங்கோவன் அவர்களுடனான சந்திப்புக்கு மேலதிகமாக வடமாகாணத்தில் வியாபாரம் செய்வதற்கான வாய்ப்புகள், கொள்கை மற்றும் ஒழுங்குறுத்தகை தோற்றப்பாடு பற்றிய பகுப்பாய்வினை வழங்குவதற்கான பங்கீட்டாளர்கள் கலந்தாலோசிப்பினை விஜயம் உள்ளடக்கியது. இதற்கு பிரதம செயலாளர் அலுவலகம் தலைமை வகித்தது. அச்சுவேலி கைத்தொழில்பேட்டைக்கான விஜயத்தையும் தொழில் முனைவோர் மற்றும் வியாபார சங்கங்களுடன் வலையமைப்பு உருவாக்க நிகழ்வினையும் அரசாங்க அமைப்புகள் மற்றும் பிராந்திய சம்மேளனங்கள் உள்ளிட்ட பிரதான துறைசார் செயற்பாடுகளுடனும் கலந்தாலோசிப்பினை விஜயம் உள்ளடக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அரசிடமிருந்து இந்த வாரம் முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படவுள்ள நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டவர்களுக்கு இடையிலான விசேட கலந்துரையாடல் எதிர்வரும் 5ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறவுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட ஏனைய எதிர்க்கட்சிகள் உறுப்பினர்கள் சிலர் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைவார்கள் என கூறப்படுவதுடன் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன முதலில் இணைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்திய பேச்சுக்கள் மிக நீண்ட காலமாக இடம்பெறுகின்றன. அந்த பேச்சுக்கள் தற்போது இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது. பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச எதிர்வரும் 17ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான கட்சியின் நிலைப்பாட்டை அறிவிக்கவுள்ளார். இதற்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிடுவதை உறுதியாக அறிவிக்க வேண்டும் என்பது பொதுஜன பெரமுன உட்பட அவருக்கு ஆதரவு வழங்கும் தரப்புகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இவ்வாறானதொரு நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியில் அரசுக்கு ஆதரவு வழங்கும் தரப்பினரை ஒன்றிணைத்து அரசில் இணையுமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். மறுபுறம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பொதுஜன பெரமுனவின் தீர்மானத்தை எதிர்வரும் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அறிவிக்க உத்தேசித்துள்ளதாக மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதிக்கு தகவல் அனுப்பியுள்ளார். இந்த நிலையில் புதன்கிழமை ஜனாதிபதிக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. மறுபுறம் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் லன்சா தலைமையிலான புதிய அரசியல் கூட்டணியினர் 8ஆம் தேதி அம்பாந்தோட்டையில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் ஜனாதிபதி ரணிலை ஆதரிக்கும் நிலைப்பாட்டை அறிவிக்க உள்ளனர். இந்த கூட்டத்தை அமைச்சர் மஹிந்த அமரவீர ஏற்பாடு செய்கிறார். அத்துடன் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர ஏற்பாட்டில் மாத்தறையில் எதிர்வரும் 16ஆம் தேதி கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஆபத்து ஏற்படுவதற்குரிய மரங்கள் தொடர்பான விவரங்களை தெரியப்படுத்துமாறு யாழ்ப்பாண மாவட்டத்தின் பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீபன் கோரிக்கை விடுத்துள்ளார்.
அதற்கமைய பொது போக்குவரத்து பாதைகள், பாடசாலை மற்றும் ஏனைய இடங்களில் காணப்படும் உயிராபத்து விளைவிக்கக்கூடிய முழுமையாக அல்லது பகுதியளவில் அகற்ற வேண்டிய மரங்கள் தொடர்பில் விபரங்களுடன் 6/6/2024 பிற்பகல் 3:45 மணிக்கு மாவட்ட சிலகு கேட்போர் கூடத்தில் நடைபெற இருக்கும் கலந்துரையாடலுக்கு சமூகமளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதுடன் குறித்த புகைப்படத்தினை கூடிய விவரங்களையும் மென்பதிவூடாக yafna@dmc.gov.lk என்னும் மின்னஞ்சல் முகவரிக்கு 6/6/2024 காலை 10 மணிக்கு முன்னர் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை போராட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களை விடுதலை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த தீர்ப்பினை ஏறாவூர் நீதிமன்றம் நேற்று வழங்கியது. மாதவனை மேச்சத்தரை ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராட்டம் ஒன்றை மேற்கொண்ட யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் 6 பேர் கடந்த 2023 நவம்பர் மாதம் 5 கைது செய்யப்பட்டனர். போலீசார் போதிய சாட்சியங்களை முன்வைக்க தவறியமை, குற்றப்பத்திரிகையில் காணப்பட்ட முரண்பாடு மற்றும் குற்றச்சாட்டுகளை முன்கொண்டு செல்வதற்காக எவ்வித முகாந்தரங்களும் இல்லை என்ற அடிப்படையில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். எஸ். சிந்துஜன், செயலாளர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். கடந்த 2023 12 5 மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை நீண்ட காலமாக புறையோடி போயிருந்த மேய்ச்சல் தரை பிரச்சினை தொடர்பாக வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக சமூகமாக பண்ணையாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நாங்கள் செய்திருந்தோம். அந்த அடிப்படையில் அந்த போராட்டம் ஒரு சட்டவிரோதமானது என எண்ணி போலீஸார் எங்களை கைது செய்து மட்டக்களப்பு சிறைச்சாலையில் நாங்கள் அடைக்கப்பட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் அந்த வழக்கானது தொடர் வாதங்களுக்கு மத்தியில் இன்று கௌரவ நீதிமன்றில் எடுக்கப்பட்டு அந்த வழக்கிலிருந்து முற்றாக நாங்கள் விடுதலை செய்யப்பட்டோம். ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முடக்குகின்ற செயற்பாடுகளை போலீஸார் நிறுத்த வேண்டும். போலீஸார் கைதுகளை மேற்கொண்ட பிறகுதான் அதுக்குரிய காரணங்களை தேடுகின்றார்கள். இது உண்மையாக வடகிழக்கு பல்கலைக்கழக மாணவ சமூகமாக இந்த இடத்துல வன்மையாக கண்டிக்கின்றோம். தொடர்ந்து இவ்வாறான கைதுகள் மூலம் ஜனநாயக ரீதியாக போராட்டங்களை முடக்க முடியாது. ஜனநாயக ரீதியாக போராடும் மாணவர்களுடைய குரல்களை நசுக்க எண்ணுவதாக அவர்கள் நினைத்து இருக்கின்றார்கள். ஆனால் அது நடைபெறாது. நாங்கள் தொடர்ந்தும் இவ்வாறான அடக்குமுறைகள் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த அடக்குமுறைகளிலிருந்து மீளெழுவதற்கு எங்களானாலும் பல்கலைக்கழக மாணவ சமூகமாக தொடர்ந்தும் குரல் கொடுத்து கொண்டிருப்போம் என்று இந்த இடத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று இந்த வழக்கு சம்பந்தமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போது எங்களுடைய தரப்பு சார்பாக சட்டத்தரணிகளான ஜெயசிங்கம் சார் மற்றும் ஜெகன் சார் ஆகியோர் இது ஒரு சட்ட வரம்பை மீறிய கைது என மன்றுக்கு தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் வழக்கை ஆராய்ந்த கௌரவ நீதிபதி அவர்கள் இந்த வழக்கில் இருந்து எங்களை விடுதலை செய்திருக்கின்றார். ஏனென்றால் போலீஸாரால் இந்த குற்றம் சார்ந்து இந்த வீதி தடைகள் பெருந்தெருக்கல் சட்டம் மூலம்தான் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே அது சார்ந்த எந்தவித சாட்சி பொருட்களும் போலீஸார் சான்றாதாரங்களும் மன்றுக்கு தெரிவிக்கப்படாத பட்சத்தில் இந்த வழக்கை ஆராய்ந்த கௌரவ நீதிபதி இதிலிருந்து எங்களை விடுதலை செய்தார். களனி கங்கை பெருக்கெடுத்ததை அடுத்து கடுவல நகரம் நீரில் மூழ்கியுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. வாகன சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு இடர் முகாமைத்துவ நிலையம் சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் அதிவேக வீதியின் கடுவல உட்பிரவேச வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ஆனந்த் அழுத்கமகை மேற்கொண்ட தாக்குதலில் சக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக ராஜபக்சவை இவ்வாறு காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று மாலை இடம்பெற்ற ஆளும் கட்சியின் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் இந்த மோதல் ஏற்பட்டது. சம்பவத்தில் காயமடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக ராஜபக்ச கொழும்பு இராணுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த மோதலை தடுப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஐத் ராஜபக்ச முயற்சித்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மட்ட அபிவிருத்தி திட்டங்களின் பயனை கிராமப்புற மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வகையில் வீதி கட்டமைப்பை மேம்படுத்தி நாடு முழுவதும் 250 புதிய பாலங்கள் அமைக்க திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். 2014 தொடக்கம் 2024 கால பகுதியில் நெதர்லாந்து என்சன் பெர்ஜிங் நிறுவனத்தினால் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் 750 கிராமிய பாலங்கள் வெற்றிகரமாக நிர்மாணித்து நிறைவு செய்ததை முன்னிட்டு கொழும்பில் விசேட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது.
இதன்படி நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். தேசிய மட்டத்தில் அபிவிருத்தி திட்டங்களின் பயனை கிராமப்புற மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வகையில் வீதி கட்டமைப்பை மேம்படுத்தி நாடு முழுவதும் 250 புதிய பாலங்கள் அமைக்கப்படும். இந்த பாலங்கள் ஊடாக இணைக்கப்பட்டுள்ள பிரதேச மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கையில் 2009ஆம் ஆண்டு நிறைவுக்கு வந்த இறுதி யுத்தத்தின் பின்னர் மஹிந்த ராஜபக்சவின் மெய்ப்பாதுகாவலராக இருந்த இராணுவ அதிகாரி ஒருவர் தற்போது உக்ரைனுக்கு ஆதரவாக போரிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக மஹிந்த ராஜபக்சவின் மெய்ப்பாதுகாவலராக இருந்த லஹிரு காவிந்த அத்துருசிங்க என்பவரே உக்ரைனுக்கு ஆதரவாக போரிடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. உக்ரைன் படையில் வெளிநாட்டவரை பிரதித்துவப்படுத்தும் 15 பேர் கொண்ட குழுவின் தலைவராக அவர் செயற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொழும்பில் மூண்ட கோடபய அரசுக்கு எதிரான போராட்டத்தின் போது அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் மெய்ப்பாதுகாவலராக அவர் பணியாற்றினார். கடந்த 8 மாதங்களாக எந்தவொரு பாதிப்புகளுமின்றி போர்க்களத்தில் செயற்பட்டு வருவதாகவும் தான் ஒருபோதும் கூலிப்படையாக இணையவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனது முழு விருப்பத்தின் பேரிலேயே உக்ரைன் இராணுவத்தில் இணைந்து கொண்டேன். எவ்வாறாயினும் இலங்கை இராணுவத்தில் இருந்து நான் அதிகாரப்பூர்வமாக விலகவில்லை என தெரிவித்துள்ளார். வவுனியாவில் மக்களுக்காக காடுகளை விடுவிப்பு செய்யுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த போதிலும் ஜனாதிபதியின் உத்தரவை சில அரசு அதிகாரிகள் உதாசீனப்படுத்துவதாக வவுனியா அபிவிருத்தி குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலீபன் குற்றம் சாட்டியுள்ளார். அபிவிருத்தி குழு அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுடன் இணைந்து நான் தொடர்ச்சியான கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக வவுனியா மாவட்டத்தில் வனவள திணைக்களத்திடம் இருந்து பல்லாயிரக்கணக்கான காணிகளினை விடுவிப்பதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றது. ஆனால் ஜனாதிபதியின் வேலை திட்டத்தினை மதிக்காமல் செயற்படும் சில அரசு அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்கள் மக்களுக்கான இந்த விடயத்தில் கீழ்மட்ட அரசு உத்தியோகத்தர்களின் மீது மறைமுக அழுத்தத்தினை பிரயோகிப்பது வேதனையான விடயம். குறிப்பாக இந்த ஊடக சந்திப்பினை மேற்கொண்டதன் நோக்கமானது இவ்விடயத்தினை கிராம சேவையாளர்களிடம் தெரியப்படுத்துவதற்கு. ஏனெனில் வனவள அதிகாரிகளுடன் இணைந்து கிராம சேவையாளர்கள் காணிபிடிப்பு செய்வதற்கான இடங்களை பார்வையிட்டு அதற்குரிய அனுமதி அளிப்பதற்கான செயற்பாட்டில் ஈடுபடுவதாக காண்பிக்கப்படுகிறது. உங்களுடன் இணைந்து காணி விடுவிப்பதற்குரிய இடங்களை அடையாளப்படுத்தும் போது நாங்கள் உங்களுடன் இணைந்து அடையாளப்படுத்திய மக்களுக்கான காணிகளை ஆக்கிரமிப்பதற்கு வனவள திணைக்களத்துக்கு இடமளிக்க வேண்டாம். மாறாக எல்லைகள் போடப்படாமல் இடத்தினை பார்வையிடுகின்றோம் என கூறி உயிர் மரங்களில் அடையாளமிட்டு அவ்விடத்தில் GPS எடுத்து அதனை வட்டமானி அறிவித்தலாக வெளியிட வனவள திணைக்களமும் வவுனியாவில் உள்ள சில அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கின்றனர் என தெரிவித்துள்ளார்.